வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நமக்கு வரக்கூடிய ஜூலை 2024 மாதத்தின் மேஷ ராசிக்கு அந்த ஒரு மாத பலன் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல்ல வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 2024 ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும், கேது பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே தொடர்ந்து இருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல நீடித்து கும்பத்துல ஆட்சி பலத்தோட இருக்க போகிறார். குரு நீடித்து 2ஆம் இடத்துல ரிஷப வீட்டுல சுக்கிரனோட வீட்டுல இருக்க போறார். இது மாதிரி 4 ஆண்டு கிரகத்துக்கும் எந்தவித மாற்றங்களும் ஜூலை மாதத்துல இருக்க போறதில்லை, எந்த ஒரு பேச்சும் இல்லை. மற்ற மாத கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறார்கள், எங்கெங்க போறாங்க பார்க்கும் பொழுது ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிற சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதே சமயத்துல 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய், ராசி அதிபதியான செவ்வாய், மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாய் ராசியில ஆட்சி பலத்தோட இருக்கிறத விட்டு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனோட வீட்டுக்கு போய் நல்ல ஒரு திருட்பலம் சுபத்துவம் பெறுகிறார். அதே சமயத்துல 17ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு இடம் பெறுகிறார். அதே சமயத்துல 3க்கும் 6 கூடியவன், அதாவது புதன், மேஷத்துக்கு புதன்கிற ஒரு கிரகம் ஒரு மாதிரியான ஒரு கிரகம். அந்த கிரகம் 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதுக்கு பிடித்த சிம்ம வீட்டுக்கு எப்ப போய் இடம் பெறுகிறார்னா ஜூலை 20ஆம் தேதி. இத்தகைய கிரக பயிற்சிகள் மேஷராசிக்கு என்ன பலனை ஜூலை மாதம் கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சூரியனும் 7, 17ஆம் தேதி இடம் பெறுவது ஒரு நல்ல விஷயம். 4ஆம் இடத்துக்கு போறது நல்ல விஷயம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது கேந்திரஸ்தானமாகி தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் அங்க 4ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயங்க. மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியா ஸ்லோவா இருந்த ஜூன் மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக ப்ரொடக்டிவாக ஒரு பர்பஸோட ஒரு கைக்கு வந்தது வாய்க்கு வந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு முழுசா ஒரு பலனை அணிவிக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல ராசி அதிபதி ஆகிய செவ்வாயே சுக்கிரனோட வீட்டுல போய் அதோட 8ஆம் வீடு, அதாவது விருச்சிக ராசியை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்தான். எதிர்பாராத பண விரைவு, கொஞ்சம் வெளி மாநிலம் கொஞ்சம் டிராவலிங் பண்றது, அடுத்தவங்க பணம் நமக்கு சேர்றது, அது மாதிரி சில விஷயங்கள், ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டுல ஆல்ரெடி குரு இருக்கார். குருவோட ராசி அதிபதி சேர்றது அருமையான விஷயம். இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைக்கு வரக்கூடிய விஷயங்கள், அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய விஷயங்கள் குறிப்பா ஜூலை 13ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் குருவோட போய் சேர்றாரு. எங்க ரிஷபத்துல சேர்ந்து 8ஆம் இடத்தை இப்ப அவரோட ஓன் வீட்டை, தன் வீட்டை தன்னே பாக்குறாரு. அப்படிங்கிறப்போ சுபத்துவமாக திருப்பலத்தோட சுபகிரகத்தின் தாக்கத்தோட 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, தன் வீட்டை பார்க்கும் பொழுது 8ஆம் வீட்டு நல்ல பலன்கள் என்று சொல்லப்படுகிற சுப பலன்கள் என்று சொல்லப்படுகிற அடுத்தவங்களோட பணம், வரவேண்டிய பணம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ஏதோ நம்ம வித்து அதுல வரக்கூடிய லாபம், கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்காமல் சில லாபங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வந்தது, சுப விரயங்கள் செய்து வருது, அது மாதிரி சில விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம முதலீடு செய்து லாபங்கள் வராமல் கொடுத்த பணம் திருப்பி வராதவங்களுக்கெல்லாம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மேஷ ராசிக்காரர்களுக்கு குறிப்பா ஜூலை 13ஆம் தேதிக்கு அந்த ராசி அதிபதியே குருவோட போய் சேர்ந்து ரிஷப வீட்டுல இருக்கிறது ஒரு அருமையான அம்சம். அதே சமயத்துல சுக்கிரனும் சூரியனும் 4ஆம் இடம் கேந்திரம் போகிறது அருமையான விஷயம். அதே சமயத்துல அதற்கு பிடிக்காத வீடாகிய கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் 5ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு போறாரு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு விஷயங்கள் தான். நல்ல ஒரு நுணுக்கங்களும், தகவல் தொடர்பு, உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பா நல்லா கிளியரா போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ஆல்ரெடி ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்திலும் இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சனி 11ஆம் இடத்துல நீடித்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம். எப்பவுமே சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். இந்த ஒரு கிரக பயிற்சி, மாத பயிற்சி, அதாவது குறிப்பா செவ்வாய் மாறுதலும், சுக்கிரன் சூரியன் மாறுதலும், புதன் மாறுதலும் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு.
மேஷராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஜூன் மாதத்துல எல்லாமே எதிர்பார்ப்போட தானே போச்சு, ஒன்றும் நடக்கலையேங்கிறவங்களுக்கு ஜூலை மாதம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு. மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, ஏன்னா அதுக்கு பிடித்த ஒரு வீடாகிய சிம்மத்துக்குள்ள புதன் வர்றது அருமையான விஷயம். குறிப்பா ஜூலை 20க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலைலேருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த அம்சம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய மேஷராசிக்காரர்களோட ஸ்பௌஸ் குடும்பத்தாரர்கள், மனைவியா இருந்தால் கணவனாக அந்த மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றது நல்ல விஷயம்தான். அதுவும் கொஞ்சம் சுப விஷயத்துக்காக ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் மாறுறது, ஒரு அப்கிரேட் பண்றது, வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் குடும்பத்துல கொஞ்சம் அன்னோனியங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க, தவறில்லை. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாதபலன் பயிற்சிகள் ஆண்டு கிரகத்தின் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு புழக்காட்டம் இருந்து இது வரைக்கும் ஜூன் மாதம் ஃபுல்லா ராசி அதிபதி ராசியிலேயே எந்தவித சுப பார்வையும் சுப தாக்கமும் இல்லாமல் சில டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த ஒரு பலன் மாறி அதுக்கு ஒரு சுபமான ஒரு வீடாகிய சுக்கிரனோட வீட்டுல போய் குருவோட சேர்றது பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு அன்னோனியமான நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு வியாபாரம், நல்ல சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை மேஷராசிக்காரர்கள் எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்துல, ஜென்ம ஜாதகத்துல எந்த நேரத்துல, எந்த தேதியில பிறந்து, எந்த நட்சத்திரத்துல பிறந்து, அதுபடி என்ன தசாபுக்திகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, இப்போ கரண்டா என்ன தசை இழுப்புல இருக்கு, என்ன புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்கிறது பொறுத்துதான், அந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். பட் பொதுவா பார்க்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் ஓரளவுக்கு ஏறக்குறைய நல்லா இருக்கும். நல்ல தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன நல்ல பலன்கள் தூக்கலாகவும், சாதகமற்ற தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் சற்று குறைவாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.